நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இன்பைக்கும் வழங்குவனுக்கு இன்பம் தரும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு. திமுக காங்கிரஸை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் போராட்டம். புதுச்சேரி பெங்களூரு இடையே மேலும் ஒரு விமானம் வரும் 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது இண்டிகோ. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏஸ் வாகனம் திருட்டு. விழுப்புரத்தை சேர்ந்த திருடர் கைது. இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வாக்களித்த காங்கிரஸ் திமுகவை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான 33% மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து மசோதாவை தோல்வியடைய செய்த காங்கிரஸ் மற்றும் திமுகவை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கலந்து கொண்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சுதேசி பஞ்சாலிலிருந்து அண்ணா சிலை வரை கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்றனர். கண்டிக்கின்றோம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும் எழுச்சி பேரணியாக இங்கு வந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக செய்த காங்கிரஸை கண்டிக்கின்றோம். திமுகவை கண்டிக்கின்றோம். போராட்டம். இடஒதுக்கீடுக்கான போராட்டம். பெண்களின் உரிமை போராட்டம். பெண்கள் உரிமை கை வைத்தால் வெகுண்டெழுவோம் என்று போராட்டம். அனைவரும் அணிவகுத்து வருகிறோம். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம்.
முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு, வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி காமராஜர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏஸ் வாகனத்தை திருடிச் சென்று விழுப்புரத்தை சேர்ந்த பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலு, வயது 55. இவர் தனக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனம் வைத்துக்கொண்டு லோடு ஏற்றி செல்லும் பணி செய்து வருகிறார். இவர் தினமும் தனது பணிகளை முடித்துவிட்டு வாகனத்தை காமராஜர் சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி இரவு பாலு தனது டாடா ஏஸ் வாகனத்தை காமராஜர் சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார். பின்னர் மறுநாள் காலை தனது வாகனத்தை பணிக்கு எடுத்து செல்ல வந்தபோது நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இதுகுறித்து உருளன்பேட்டை காவல் நிலையத்தில் பாலு புகார் அளித்தார். அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் வாலிபர் ஒருவர் தலையில் தொப்பி, முகமடி அணிந்து டிப்டாப் உடையில் செல்வதும் பின்னர் டாடா ஏஸ் வாகனத்தை திருடி செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், வயது 26 எனவும் அவர் மீது திண்டிவனம், செஞ்சி, பண்ருட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார தமிழக பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடலூரில் இருந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்தவர் மது அருந்திவிட்டு டாடா ஏஸ் வாகனத்தை திருடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் திருடிச் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெங்களூர் இடையே விமான சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரிக்கு இண்டிகோ சார்பில் தினமும் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு மற்றொரு இண்டிகோ விமானம் வருகிற மே 1ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு 100 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி, ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்லப்பிராணி உரிமம், பெட் லைசன்ஸ் வழங்கப்பட்டது. சுமார் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு, வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம். தற்போது இத்திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளால் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்பொழுது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சரவணன், டொமினிக், கார்த்திக், ராம், கவிஞர் புதுவை சிவம்,
இலக்கிய பேரவை இல கோவலன் உட்பட பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு. திமுக காங்கிரஸை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் போராட்டம். புதுச்சேரி பெங்களூர் இடையே மேலும் ஒரு விமானம் வரும் 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது இண்டிகோ. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டாடா ஏஸ் வாகனம் திருட்டு. விழுப்புரத்தை சேர்ந்த திருடர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.